ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட சேனலில் வழங்கக்கூடியதுன்னு பார்த்தீங்கன்னா முற்றிலுமான இலவச வரன் பதிவுங்க. இந்த பதிவின் மூலம் உங்களுக்கான இல்லற வாழ்க்கையை இனிதாக மாற்றிட எங்களுடைய வாழ்த்துக்கள். வாங்க இன்றைய வரன் பார்ப்போம். பெயர் காளியம்மாள், வயது 40 வயது ஆகுதுங்க. ராசி கன்னி ராசிங்க. ஜாதின்னு பார்த்தீங்கன்னா இந்துல நாடார் சமூகத்தை சார்ந்தவங்க. படிப்பு 5ஆம் வகுப்பு முடிச்சுட்டு இவங்க சொந்தமாக இட்லி கடை போட்டு நடத்திட்டு வரதா சொல்லியிருக்காங்க. இவங்களோட திருமண நிலைன்னு பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு 2ஆம் மனம் தாங்க. இவங்களுடைய வசதி நிலைன்னு பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு சொந்தமாக ஒரு வீடு மட்டும்தாங்க இருக்குது. நடுத்தர குடும்பத்தை சார்ந்தவங்க தாங்க. அது இல்லாமல் ஒரு பிளாட் வாங்கி போட்டிருக்கிறதா சொல்லியிருக்காங்க. இவங்களுக்கு உடன் பிறந்தவங்க யாரும் இல்லைங்க. இவங்க வீட்டுக்கு ஒரே பெண்ங்க. இவங்களுடைய அப்பா அம்மாவும் தவறிட்டாங்க. இவங்களுக்கு ஏற்கனவே திருமணமாகி இவங்களுடைய கணவர் தவறிட்டதாகவும் சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால் யாரும் இல்லாமல் தனிமையில் தாங்க இருக்காங்க. இவங்களுக்கு ஒரு பையன் இருந்தாங்க. அவங்களும் படிச்சுட்டு அவங்க வெளிநாட்டில் வேலை பார்த்துட்டு இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ தனக்குன்னு ஒரு துணை வேணும் அப்படிங்கிறதுக்காக இவங்க மறுமணம் பண்ணிக்கிறாங்க. அதாவது கூலி வேலைக்கு போகிறவராக இருந்தாலும் பரவாயில்ல, வயது எல்லாம் தடையில்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஜாதி மட்டும் தன்னுடையதாக இருக்கணும்னு இவங்க எதிர்பார்க்குறாங்க. அதுவும் திருச்செங்கோடு சுற்று வட்டாரத்திலே இருக்கிற மணமகனாக வேணும்னு கேட்டிருக்காங்க. ஏன்னா இவங்க திருச்செங்கோடு பகுதியை சார்ந்தவங்க. ஸோ இந்த மணமகளை உங்களுக்கு பிடிச்சிருந்தா கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பரை தொடர்பு கொள்ளவும். பெயர் மதியழகி, வயது 28 வயது ஆகுதுங்க. ராசி ரிஷப ராசிங்க. ஜாதின்னு பார்த்தீங்கன்னா இந்துல நாடார் சமூகத்தை சார்ந்தவங்க. இதில் உட்பிரிவு எதுவாக இருந்தாலும் சம்மந்தம்னு சொல்லியிருக்காங்க. இவங்களுடைய படிப்புன்னு பார்த்தீங்கன்னா எம்பிஏ முடிச்சுட்டு ஐடி கம்பெனியில் மாதம் 75,000 சம்பளத்தில் வேலை பார்த்துட்டு இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. இவங்களோட திருமண நிலைன்னு பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு முதல் மனம் தாங்க. இவங்களுடைய முகவரின்னு பார்த்தீங்கன்னா பெங்களூரில் வசிக்கிறாங்க. ஸோ பட் இவங்க சென்னையை சார்ந்தவங்க. இவங்க ஜாபுக்காக இப்போ பெங்களூரில் வசிச்சுட்டு இருக்காங்க. இவங்களுடைய அப்பா ஒரு கவர்மெண்ட் டீச்சருங்க. இவங்களுடைய அம்மா ப்ரைவேட் ஸ்கூலில் டீச்சராக வேலை பார்த்துட்ருக்காங்க. ஸோ உடன் பிறந்தவங்க ஒரு தம்பி மட்டும்தாங்க. அவர் படிச்சிட்டு இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. டாக்டருக்கு படிச்சுட்டு இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. இவங்க ஓரளவு வசதியானவங்கனே சொல்லலாங்க. ஸோ இவங்களுக்கு மணமகளுடைய எதிர்பார்ப்புன்னு பார்த்திங்கன்னா ஒரு டிகிரி முடித்த நல்ல ஒரு நிரந்தரமான, அதாவது அரசாங்க வேலையில் இருக்கிற மணமகன் தான் வேணும்னு கேட்டிருக்காங்க. ஜாதிலாம் தடை இல்லைங்க. ஆனால் ஓரளவு ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலியாவது இருக்கணும் அப்படின்னு எதிர்பார்க்குறாங்க. மாதம் ஒரு 30,000 to 40,000 சம்பளம் வாங்குகிற மணமகனாக வேணும்னு கேட்டிருக்காங்க. ஒரு சொந்த வீடு இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பெண்ணோட அப்பா என்ன சொல்ல வராங்கன்னா தன்னுடைய பொண்ணுக்கு ஒரு 25 சவரன் நகை போடுறதாகவும் அது இல்லாமல் ஒரு வண்டி வாங்கி தரதாகவும் சொல்லியிருக்காங்க. அது வீட்டோட மாப்பிள்ளையாக இருந்தால் மிகவும் சிறப்புன்னு சொல்லியிருக்காங்க. மேலும் மணமகளோட அப்பா என்ன சொல்ல வராங்கன்னா எங்களோட பொண்ணோட ஜாதகத்தில் ராகு கேது தோஷம் இருக்கிறதுனால ராகு கேது இருக்கிற மணமகன் தான் வேணும். அதுவும் இல்லாமல் அப்பா அப்படி இல்லைன்னா அம்மா அப்படி யாராவது இல்லாத ஒரு மணமகனாக தான் வேணும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ தன்னோட பொண்ணோட ஃபோட்டோ கொஞ்சம் மறைச்சி போடுங்க. நேரில் கேட்டால் கொடுத்துருங்கன்னு சொன்னதுனால ஃபோட்டோவை மறைச்சி போட்டிருக்குங்க. இந்த மணமகளை உங்களுக்கு பிடிச்சிருந்தா கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களுடைய மொத்த விவரத்தையும் அனுப்பி வைங்க. நாங்கள் இந்த மணமகள் வீட்டாருக்கு அனுப்பி வைத்து இவங்களுக்கு ஓகேங்கிற பட்சத்தில் மணமகள் வீட்டாரோட ஃபோன் நம்பர் இலவசமாகவே வழங்கப்படுங்க. இதற்கு நீங்கள் எந்தவித கட்டணமும் செலுத்த தேவையில்லைங்க. இது போன்ற இலவச வரன்களை பெற நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.